நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா மல்லி மேல ஒவ்வொரு பழியா போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. விஜய் வந்து அதை யோசிச்சு பார்க்காம மல்லிதான் இந்த ஷர்ட்டை வந்து அயன் பண்றேன்னு சொல்லிட்டு வாங்கி இப்படிப்பட்ட ஒரு சதி வேலையை செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்ல, ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா ஆமா அவளோட மனசுக்குள்ள வேற ஏதோ ஒரு விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. அதாவது இந்த சொத்தை எல்லாத்தையுமே அம்பிக்கிட்டு போலான்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறா. அதுக்காக தான் நமக்கு பிடிக்காத விஷயத்தெல்லாம் அவ செஞ்சுட்டு இருக்கா. விஜய் இந்த ஷர்ட்டை நான் அயன் பண்றேன்னு சொல்லிட்டு சொன்னேன், 10 நிமிஷம் கழிச்சு வரேன்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்குள்ள இவளுக்கு என்னாச்சு, இவளா வாண்டடா வந்து அந்த ஷர்ட்டை வாங்கிட்டு வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டா. இவளுக்கு வந்து ஒரு இடத்துல மனசே இல்லை, எல்லா இடத்துலயும் சுத்திக்கிட்டே இருக்குது. இந்த சொத்தை எப்படியாவது அடைஞ்சிடலாமா, இந்த வீட்டுல இருக்கிற பணம் காசுக்காக தான் இவ இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய தோணுது. விஜய் இவன் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா, ஏன்னா வெண்பாவையும் இவளால நல்லா பாத்துக்க முடியல, வெண்பாவையும் ஸ்கூலுக்கு ஒழுங்கா கூட்டிட்டு போக மாட்டேங்கிறா. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாமே இருக்கும்போது இவளை நம்பி எப்படி விஜய் இந்த வீட்டுல இவளை இருக்க வைக்க முடியும்? அதுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க வேணாவா? நான் சொல்றது கேளு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்றாங்க. ஆனா விஜய் பாத்தீங்கன்னா இல்லக்கா, இந்த விஷயத்துல நீங்க எந்த முடிவும் எடுக்காதீங்க. ஏன்னா மல்லி நல்லல்லாவோ கெட்டலாவோ இருக்கட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என் பொண்ணு வெண்பாவை நல்லபடியா பார்த்துட்டு அதுவே சந்தோஷம். சோ என் வெண்பா வந்து மல்லி இல்லாம இருக்க மாட்டாக்கா, அதுதான் முதல் காரணம். அதனாலதான் இவரை வந்து நான் இந்த வீட்டுல வச்சிருக்கேன். அதையே ஒரு காரணமா வச்சுக்கிட்டு நமக்கு பிடிக்காத விஷயத்தான் இவ செஞ்சுட்டு இருக்கா. சோ நமக்கு ஆப்போசிட்டாவே எல்லாமே செஞ்சுட்டு இருக்கா. இவ திருந்து மாட்டாளான்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே தெரியல. எது எப்படி இருந்தாலும் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சோ என்னால என்னோட ஆபீஸ் ஒர்க்ல கூட என்னால கான்சென்ட்ரேஷனே பண்ண முடியல. அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வீட்டுல நடந்துட்டு இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த மல்லி தான். இந்த மல்லி யாரையுமே புரிஞ்சுக்காம ஏன் அப்படி நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு தெரியல. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு டைமும் நான் மல்லியை வந்து வான் பண்ணிட்டே இருக்கிறேன். அதையெல்லாம் கேட்காம இவெல்லாம் ஏதாவது ஒண்ணு செய்யறா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாத்தீங்கன்னா எல்லா தப்பையுமே வந்து மல்லி மேல தூக்கி போறாங்க. மல்லி மேல இருக்கிற அந்த நியாயத்தை வந்து இவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. ஏன்னா இந்த ராஜேஸ்வரி தான் வந்து கேஸ் ஆஃப் பண்ண சொன்னாங்க. இன்னொரு விசில் வந்தா யதார்த்தமா தான் மல்லி வந்து அங்க போனாங்க. அந்த ஒரு சமயத்துல ரஞ்சிதா ராஜேஸ்வரி 2 பேரும் சேர்ந்து அந்த அயன் பண்ற ஷர்ட்டை வந்து தேய்ச்சி வச்சுட்டு இப்ப மல்லி மேல பழிய போட்டுட்டாங்க. விஜய் வந்து அதை நம்பிட்டாரு. மல்லி எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க. ஆனா விஜய் பத்தின எங்கப்பா நீ வந்து வேணும் தான் செஞ்ச, ட்ரெஸ் அயன் பண்றதை விட்டுட்டு நீ எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேள்வி கேட்கிறாரு. நம்ம மல்லி பத்தினா சொல்றாங்க, அதாவது ராஜேஸ்வரி மேடம் தான் ஆஃப் பண்ணிட்டு வர சொன்னாங்க கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதை சொன்னா விஜய் வந்து ஒரு காரணமா எடுத்துக்க மாட்டாங்க. அப்படி ஆஃப் பண்ண போனீங்கன்னா அயன் பாக்ஸ் ஆஃப் பண்ணிட்டு ஷர்ட்டை எடுத்து வச்சுட்டு போக வேண்டியதானே, அதுக்கு என்ன உன்னை அவ்வளவு அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து கேட்கிறாரு. அப்பதான் மல்லி வந்து யோசிக்கிறாங்க, இல்லங்க நான் ஆஃப் பண்ணிட்டு தான் போனேன், எப்படி இந்த ஷர்ட் மேல வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மல்லி உளறாங்க. ஆனா என்ன ராஜேஸ்வரி பார்த்தா ஐயோ என்ன விஜய் நடக்குது? அப்ப இவ சொல்றதை பார்த்தா நான் இவளை வந்து கிச்சனுக்கு அனுப்பிச்சுட்டு நான் ஏதோ அயன் பாக்ஸ்ல இந்த ஷர்ட்டை தீச்சு வச்ச மாதிரி இருக்கு, என்ன விஜய் நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்ல, உடனே விஜய் வந்து மல்லி என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இங்க உன்னை தவிர யாரும் இந்த வேலையை செய்ய மாட்டாங்க. என் அக்கா போன் பேசிட்டு இருந்தாங்க, திடீர்னு தீஞ்சு போயிருந்தா அதுக்கு காரணம் நீதான், மத்தவங்க மேல இந்த பழிய போடுற சொல்லிட்டு நீ நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாத்தீங்கன்னா மல்லியே திட்டுறாரு. மல்லி ஓன் அலறாங்க. ஏன்னா அவங்களோட நியாயத்தை என்ன எடுத்து சொன்னாலும் விஜய் வந்து கேட்கிற மாதிரியே இல்ல. மல்லியோட இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்ததா தெரிஞ்சிருக்கும். ஆனா விஜய் வந்து ஒவ்வொரு டைமும் ராஜேஸ்வரிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவங்க தாங்க நம்ம விஜய்க்கு சரியான பதிலடியே கொடுக்க போறாங்க. அப்பதான் விஜய் வந்து தெரிஞ்சுக்க போறாரு நம்ம மல்லி எவ்வளவு நல்லவங்க, ராஜேஸ்வரி எவ்வளவு கெட்டவன்னு சொல்லிட்டு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.